இந்த அருமையான புதிய காலங்களில் தேவன் நம்மை பலப்படுத்துவதற்காய் ஆண்டவர் கற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 3:5 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தாங்குகிற தேவனை நாம் தோற்கடிப்போம். ஆக நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சங்கீதம் 3:5 நாம் பார்த்தோம். நாம் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தெய்வம் நம்மை பாதுகாக்கிறார் என்ற அவருடைய பாதுகாப்பு கீழாக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பே மெய்யான பாதுகாப்பு. மனுஷனுடைய பாதுகாப்பு அல்ல, மனுஷனுடைய பாதுகாப்பு அல்ல, பெற்றோருடைய பாதுகாப்பு அல்ல. தாவீது சுற்றிலும் அவருடைய சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக தூசணமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் நிறைய பேர் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தாவீது அமைதியாய் இருக்க கற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் மற்றும் சூழ்நிலை வரும்போது அமைதியை நாம் கைக்கொள்ள வேண்டும். அமைதியாய் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். தாவீதிடத்துல சில நற்காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவர் சொல்லுகிறார், நித்திரை செய்கிறார். தாவீது நித்திரைக்கு அவருடைய சத்துருக்கள் தடையாக இருக்கவில்லை. தாவீது தன்னுடைய சத்துருக்களை நினைத்து பார்த்தால் அவருக்கு நித்திரை வராது. தாவீது மனுஷரை நோக்கி பார்க்காமல் இருக்கிற நபர்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நித்திரை வராது, அதுல சமாதானம் கிடைக்காது, விழித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் தன்னுடைய கர்த்தருடைய சமூகத்துக்கு தான் நல்ல நித்திரை செய்கிறார். நான் படுத்து நித்திரை